வணக்கம் நண்பர்களே. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே கார் வாங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியான விலையில் நம்மளால் வாங்க முடியும். ஏப்ரல் 1லேருந்து பார்த்தீங்கன்னா கார்களோட விலை உயரப்போகுது. அதை பற்றியும் அதே மாதிரி போர்ஷே டைகன் காரோட ப்ரைஸை இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் வேரியண்ட் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றியும் அதே மாதிரி ஆடியில் Q7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சீட்டர் மாடல் இந்தியாவில் 2025 அப்படி இல்லைனா 2026 விற்பனைக்கு வரும். அந்த கார் பற்றியும் ஃபைனலாக பார்த்தோன்னா MG கோமட் காரில் சில புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோன்னா ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 ப்ரைஸை உயர்த்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ விலை உயரப்போகுது அப்படின்னா 3% வரைக்கும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டு இயக்க செலவுலாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஹுண்டாய் மட்டும் கிடையாது, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, கியா, ஹோண்டா இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க மற்ற பிராண்டுமே கூட ஏப்ரல் 2025 பார்த்தீங்கன்னா விலை உயர்த்த போகிறாங்க. அதனால் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 3% கம்மியான விலையில் நம்மளால் கார் வாங்க முடியும். ஹுண்டாய் பற்றி சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி 2025 47,727 கார்களை உள்நாட்டில் விற்பனை பண்ணியிருக்காங்க. பட் இதுவே கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். 2024 பிப்ரவரியில் 50,201 கார்களை விற்பனை பண்ணியிருந்தாங்க. அப்போ 4.93% இது குறைவு. இப்போதைக்கு ஹுண்டாய் பிராண்டில் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய கார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரெட்டாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா 6.81% வளர்ச்சியை கிரெட்டா கண்டிருக்கு. இப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில் 16,317 கார்கள் கிரெட்டா விற்பனை பண்ணியிருக்காங்க. ஹுண்டாயில் எடுத்துக்கிட்டோன்னா அதிக அளவில் விற்பனை ஆகிறது கிரெட்டா தான். கிரெட்டாவை தாண்டி வென்யூ காருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. வென்யூ கார் 13.34% வளர்ச்சியை கண்டிருக்கு. 10,125 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் விலை குறைவான ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பஞ்சுக்கு போட்டியாக ஹுண்டாய் கொண்டு வந்த எக்ஸ்டர் கார் பெரிதளவில் சரிவை தான் சந்திச்சிருக்கு. அதே மாதிரி i20 காருக்கும் பெருசாக வரவேற்பு கிடைக்கல. வெர்னா, டியூசன், அயோனிக் இந்த மாதிரி கார்களுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இந்தியாவில் தொடர்ந்து கிடைக்கல, சரிவை தான் சந்திச்சிருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா போர்ஷே நிறுவனம் டைகன் EV காரில் இப்போ என்ட்ரி லெவல் வேரியண்ட் ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட்டை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது வேரியண்ட் ஆல்ரெடி இருந்த வேரியண்ட்டை விட விலை கம்மியாக இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடியே 4S மற்றும் டர்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் விற்பனையில் வச்சுருக்காங்க. 4S வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,91,00,000 வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். டர்போ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.54 கோடி வரும். இப்போ ஆனால் ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.67 கோடியில் விற்பனைக்கு வந்திருக்கு. மிட் வேரியண்ட்டை விட 24 லட்சம் கம்மி, டாப் வேரியண்ட்டை விட 87 லட்சம் கம்மி. இன்னொரு புறம் ப்ரைஸ் கம்மி, என்ட்ரி லெவல் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு பேட்டரி பேக்கோட சைஸை குறைச்சிருக்காங்க. ஏன்னா 4S மற்றும் டர்போ இந்த 2 வேரியண்ட்லேயும் 105 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அதுவே ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டில் 89 கிலோவாட் பேட்டரி பேக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பவர்னு பார்த்தோன்னா டாப் வேரியண்ட்டு 884 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டார் கொடுக்குறாங்க. 4S மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 598 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ட்ரி லெவல் ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 408 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதேமாதிரி டார்க்கும் கம்மி. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 4.8 செகண்ட்ஸில் நம்மளால் ரீச் பண்ண முடியும் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில். அதுவே மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 3.7 செகண்ட்லையும், டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.7 செகண்ட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்க என்ட்ரி லெவல் வேரியண்ட் 503லேருந்து 590 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். மிட் வேரியண்ட்டான 4S வேரியண்ட் 549லேருந்து 624 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். டாப் வேரியண்டான டர்போ வேரியண்ட் 557லேருந்து 630 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணி புக்கிங்கும் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போர்ஷே சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஆடி Q9 அப்படின்ற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த Q9 காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடுத்த தலைமுறை Q7 அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய Q7 காரை பேஸ் பண்ணி தான் Q9 வரப்போகுது. ஆனால் Q7 விட ஸ்பேசியஸாக இருக்கும். நல்ல ஃபீச்சர்ஸ் Q9 காரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. லே அவுட் பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் மாடல், 6 சீட்டர் மாடல் 2 ஆப்ஷனில் நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வருது. பிளக்இன் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Q7 காரில் வர மாதிரியே இந்த வரப்போகிற அப்கமிங் Q9 கார்லையுமே பெரிய ஹெக்ஸகன் ஷேப்பில் நமக்கு கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. ஸ்ப்ளிட் டைப்பில் ஹெட்லைட் செட்டப் வருது. வைடான ஏர் டேம் கொடுக்குறாங்க. ஹெக்ஸகனல் எலமெண்ட்ஸ் பம்பர் கீழே வர மாதிரி கொடுக்குறாங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ரூஃப் ஸ்பாய்லர் வருது. லைட் பாரும் ரியரில் நமக்கு கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் V8 இன்ஜின் கொடுக்குறாங்க. பிளக்இன் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது.
BMW பிராண்டில் இருக்கக்கூடிய X7, மெர்சிடிஸ் பென்ஸ், GLS, ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி Q9 காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இந்தியாவில் இப்போதைக்கு ஒரு பட்ஜெட் விலையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காராக MG பிராண்டில் இருக்கக்கூடிய கோமெட் கார் வந்திருக்கு. கோமெட் காரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 27,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து உயர்த்திருக்காங்க. இப்போ இதில் என்ட்ரி லெவல் வேரியண்ட் மற்றும் டாப் வேரியண்ட் இது ரெண்டுலையுமே வந்து ப்ரைஸ் வந்து உயரலை. மிட் வேரியண்ட் எல்லாத்துலேயுமே விலையை வந்து உயர்த்திருக்காங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் அந்த வேரியண்ட்டோட விலை வந்து உயர்த்தலை. 5 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து அந்த வேரியண்ட் வந்து கிடைக்குது. இதில் நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸைட் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் இந்த 2 வேரியண்ட்டோட ப்ரைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி டாப் வேரியண்டான பிளாக் ஸ்ட்ரோம் எடிஷன் இந்த வேரியண்ட்டோட விலையும் வந்து உயரலை. பிளாக் ஸ்ட்ரோம் எடிஷனை பொறுத்த வரைக்கும் 7.80 லட்சம் ரூபாயில் விற்பனையில் வந்துருக்கு. எக்ஸைட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 2 ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் கேமரா இந்த ஃபீச்சர் வந்து வருது. எலக்ட்ரிக்கலி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் இந்த 2 ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தோன்னா இது ரெண்டும் நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட்டில் தான் இருந்துச்சு. இப்போ இந்த 2 ஃபீச்சருமே எக்ஸைட் வேரியண்ட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லெதர் சீட்டு வந்து கிடையாது. நார்மலாக ஃபேப்ரிக் சீட் வந்து கொடுத்தாங்க. இப்போ லெதர் சீட்டுக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமாக இருந்தது. இப்போ 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமாக வந்து மாறி இருக்கு. இதை தாண்டி ஆல்ரெடியே இருந்த 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துடும். அதில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும், டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்துடும். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியோடு வந்து கொடுக்குறாங்க. கீலெஸ் என்ட்ரி இந்த ஃபீச்சரும் வந்து நமக்கு வந்துடும். அதே மாதிரி நமக்கு பவர்னு பார்த்தோன்னா 42 ஹார்ஸ் பவரையும் 110 Nm டார்க்கை வந்து கோமெட் கார் ப்ரொடியூஸ் பண்ணும். 17.3 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 230 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா MG பிராண்ட் வந்து 7.4 கிலோவாட் ஏசி சார்ஜர் வந்து ஆட் பண்ணாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்தாங்க. இப்போ விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா இதில் எக்ஸைட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16,000 ரூபா ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. எக்ஸைட் வேரியண்ட்லேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வேணும் அப்படின்னா 20,000 ப்ரைஸ் உயர்ந்திருக்கு. அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 22,000 ப்ரைஸ் உயர்ந்திருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வேணும் அப்படின்னா 27,000 கிட்ட ப்ரைஸை வந்து உயர்த்திருக்காங்க. நன்றி.